கூட்டத்திற்கு கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம். அல்லேலூயா. ஏன் நீங்கள நானும் ஆயத்தம் பண்ணணும்? முதல்ல அதை சொல்லுங்க. ஏன் ஆயத்தம் பண்ணணும்? அதுதான் சரி, ஒரு பெரிய நிசப்தம். ஏன் ஆயத்தம் பண்ணணும்? ஆயத்தம் இல்லாம என்ன பண்ண முடியாது. இப்போ எந்தெந்த விஷயத்துல ஆயத்தம் பண்ணணும்? ரைட்டு, ஆயத்தம் பண்ணணும். எந்தெந்த விஷயத்துல நான் ஆயத்தமா இருக்கணும்? எந்தெந்த விஷயத்துல நான் விழித்து கொண்டு இருக்கணும்? அப்படி மட்டும் சொல்ல முடியாது. ஒருத்தர் செபிக்கிறதுனால மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவார்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? எல்லா விஷயத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும். எந்த இடத்துல நான் குறைவுள்ளவனா இருக்கக்கூடாது. குறைவுள்ளவனை நிறைவுள்ளவனை மாற்றத்தக்கதாகத்தான் தேவன் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தொடர்ந்து நடத்தத்தக்கதாக நான் ஏன் ஆயத்தப்பட வேண்டும், எப்படி நான் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்ற ஆவிக்குரிய சம்பாஷணையிலே ஒரு சில வசனங்களை உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியாக நான் பேச விரும்புகின்றேன். ஆண்டவர் தாமே இந்த நாளிலே கொடுத்த வார்த்தைக்கு நேராக உங்களை நடத்தவும், ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்க கூடாதபடிக்கு கேட்டிருக்கலாம். ஓரளவு சில காரியங்களை கேட்டு கொஞ்சம் அழுத்தமாய் திருத்தமாய் இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசத்தக்கதாக, அடியேனை மறந்து வெளிப்படத்தக்கதாக தேவ சமூகத்துக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போம், தாழ்த்துவோம். தேவன் தாமே இந்த நாளிலே பேசட்டும். எடுத்து வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. பன்னிரெண்டாவது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்துக் கொண்டு உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அல்லேலூயா. அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. 430 வருஷம் இவர்கள் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போறாங்க. இவ்வளவு நாள் நடந்த எத்தனையோ வேதனைகளும் துக்கத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், வேதத்துல அறிஞ்சிருப்போம். இப்போ ஆண்டவர் இவர்களை நடத்தி சொல்வதற்கு முன்பாக, இவர்கள் கடந்து வருவதற்கு முன்பாக, தேவன் முன்குறித்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாக நடக்கின்ற ஒரு காரியத்தை இங்க பேசுகின்றார். அங்கே 3 காரியத்தை தேவன் சொல்றார். ஒண்ணு, எப்படி புசிக்கணும் சொல்றாரு. அதை புசிக்க வேண்டிய விதமாவது. அல்லேலூயா. நான் ஆயத்தம் இல்லாம போயிட்டு தேவனுடைய சரீரத்தையும் தேவனுடைய ரத்தத்தையும் என்ன பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஒரு காரணம் உண்டு, ஒரு காரியம் உண்டு. அது இல்லாம நான் என்ன பண்ணக்கூடாது. ஏனோ தானட்டு நான் ஞானஸ்தானமே எடுக்கல. கடந்த நாட்கள்ல நான் கேட்டேன், ஒரு தங்கச்சி திருப்பி ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா நான் கலந்துக்கலாமா? இல்லை. அல்லேலூயா. இயேசுவானவர் ஞானஸ்தானம் எப்படி எடுத்தாரு? என்ன எப்படி என்ன பண்ணாரு? முழுகி எடுத்தாரு. யோர்தான் நதிக்கரை அன்னைக்கு காரி புடுன்னு ஓடிச்சான். அது போல ஒரு முழுகி எடுக்கத்தக்கதாக, அதுதான் ஞானஸ்தானம். ஸ்தானம் என்னது? முழுசாய் முற்றும் முழுவதுதான் ஸ்தானம். நான் தெளிச்சுட்டு வந்தா, நீங்க குளிச்சுட்டு வரணும்னு போயிட்டு மேல தண்ணி தெளிச்சுட்டு வந்தா அது குளிச்சுட்டு அர்த்தம் ஆயிடுச்சா? இல்லை இல்லைங்களா? அப்போ ஒரு மனுஷன் முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்து முழுகினால்தான் அதை என்ன பண்ண முடியும். அது ஞானஸ்தானம் சொல்லுவாங்க. அது யோவான் காலத்திலிருந்து இருக்குது. நான் உங்களுக்கு அதனுடைய அடிப்படைகளை சொல்லிக் கொடுத்துக்கிறேன். எச்சின்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை பேச நான் விரும்பாதபடியினால் மறுபடியும் உங்களை வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கின்றேன். இப்போ இவர்கள் கர்த்தருடைய பஸ்காவை என்ன பண்ண போறாங்க? புசிக்க போறாங்க. ஆனா புசிப்பதற்கு முன்பாக ஒரு ஆயத்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பஸ்காவை புசிப்பதற்கு முன்பாக ஒரு ஆயத்தம். எப்படி இருக்கணுமா? அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்க முதல்ல அறைகளில் என்ன பண்ணும்? கச்சையை கட்டிக்கணும். ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது சகோதரிகளாக இருப்பீர்களானால் என்ன பண்ணும்? முதல்ல முக்காடிட்டு தான் வரணும். நீ முக்காடிட்டு தான் உன் பிள்ளைங்க முக்காடிடும். அல்லேலூயா. நீங்க முக்காடு இல்லைன்னா என்ன பண்ணாது. அப்ப எல்லாத்துக்குமே நீ வருகின்ற போது ராஜஸ்தானத்துக்கு ராஜாவா பார்க்க வர ஆண்டவர் மேல கிருபையின் செங்கோலை காண்பிக்கத்தக்கதாக உன் கிரீடம் முதல்ல உன் தலையில இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, வருவது யார் என்று அவர் அறிந்து கொள்ள வேண்டுமானால். அல்லேலூயா. ராஜாவை பார்த்து ஒரு ஆயத்தம். அப்போ ஆடை, அலங்காரம், ஆண்டவருக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும்
படி ஏறும் போதே பார்த்தேன், ஆண்டவரே எந்த இடத்துல குறையா இருக்கிற ஆண்டவரே, எந்த இடத்துல எனக்கு ஒருவேளை கனவீனமான ஆடை இருக்கிறது, அதை மாற்றிக் கொள்ளத்தக்கதாக. ஏன்னா நான் சந்திக்க போறது யாருதான்? ராஜாவை சந்திக்க போறேன். இயேசு ராஜாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருக்க வேண்டிய ஆயத்தம் எப்படிதான் இருக்குது? கனத்தோடு ஆண்டவரே நான் பார்க்க வர ஆண்டவரே. எஸ்தர் ராஜாத்தி ராஜாவை சந்திக்க போறதுக்கு முன்னாடி அங்க சொல்றப்பா, அதெல்லாம் உள்ள அப்படிலாம் போயிட முடியாது. போனா கூட என்ன பண்ணும், என் நாட்கள் வரணும், என் நாட்கள்ல தான். சகரியா அவருக்குன்னு ஒரு நாட்கள் வரணும், அப்பதான் எங்க போக முடியும்? எங்க போக முடியுமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போக முடியும்? சகரியா அவருக்குரிய நாட்கள் வந்து அவருக்கு சீட்டு விழுந்ததான் எங்க போக முடியும்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே போக முடியும், பலிபீடத்துக்கு பக்கத்திலே போக முடியும். இல்லைன்னா ஆசாரியனா இருந்தாலும் அங்க அனுமதி கிடையாது. இப்ப உன்னை என்னைய தேவன் பந்திக்கு அழைத்திருக்கிறார். பந்திக்கு வர வேண்டிய நீங்களும் எப்படிதான் வரணும்? முதல்ல பயபக்திக்குரிய ஆண்டவரே நான் கரெக்டா வரணும். ஆண்டவரே தேவ சமூகத்துல வந்து பயம், உன்னை பார்க்கிறவங்க கவர்ச்சியை பார்த்துடக்கூடாது, இச்சைகளா உன்னை பார்த்து விடக்கூடாது, தேவனுக்கு பிரியம் இல்லாம உன்னை பார்க்க கூடாது. உன்னை பார்க்கிறவன் பார்வை எப்படிதான் வரணும்? தேவனுக்கு பிரியமா பார்க்கணும். பார்க்கும் போதே சொன்னோம், தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவது தெரிய வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல சகோதரிகளா இருந்தா எப்படி இருக்கணும்? முக்காடு போடணும். சகோதரர்களா இருந்தா என்ன பண்ணணும்? சபைக்குள்ள வரும்போது முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணும் போனை. நீ மத்த நேரத்துல ஆலயத்தை கிளீன் பண்ண வரும்போது டி ஷர்ட் போட்டு வா, காபி ஷர்ட் போட்டு வா, எந்த சட்டை ஒண்ணு போட்டு வா. சபைக்குள்ள சர்வீஸ் நடக்கும் போது ஒழுங்கினமா நீ உள்ள வருவேனா? நீ வரவே தேவையில்லை. இப்ப ஜோஷுவாக்கு நல்லா புரிஞ்சுட்டு இருக்கோம், நம்மளதான் அடிக்கிறாரு போல இருக்கு. ஒழுங்கினங்களை ஒழுங்குபடுத்துகின்ற இடம் இதுதான். நான் சொல்ல, எனக்கு ட்ரெஸ் இல்லை, நீ வரவே தேவையில்லை. என் ட்ரெஸ் துவைக்கணும், துவைக்காம நீ என்ன பண்ற? ஆயத்த கூட்டத்துக்கு ஆயத்தம் இல்லைன்னா ஆண்டவர் வந்து 10 கன்னிகைகளை காட்டி 5 பேர் வெல்கம் அப்படின்னாரு. 5 பேருக்கு என்னன்னு சொல்லிட்டாரு? நீங்க சொல்றோம், நான் சண்டே வர ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை போறேன் இருக்கட்டும், நான் சபம் பண்றேன் இருக்கட்டும், நான் பேட் அடிக்கிறேன் இருக்கட்டும், நான் கீபோர்டு வாசிக்கிறேன் இருக்கட்டும், நான் கோரஸ் கொடுக்கிறேன் இருக்கட்டும், நீ ஏதாவது பண்ணி இருக்கட்டும். ஆண்டவர் பார்த்தா ஒரு காரியம் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? உன்னை அறியே எல்லாம் நான் செஞ்சேன் பிரதர், நான் மெம்பர் ஆகிறேன், எதுவாகுனா இருந்திருப்போம். அப்போ சகோதரனுக்கும் எப்படி இருக்கணும், சகோதரிக்கும் இந்த நியாயம்னா எப்படிதான்? ஒரே நியாயம் தான். நீங்க போட்ட மாதிரி நாங்களும் போட்டு வரலாம் பிரதர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உன்னை பார்த்து ஒருத்தவனுடைய இருதயம் மாறிவிடக்கூடாது. எப்படி உன் பார்வாங்க வேற விதமா போக கூடாது, அதே போல உன்னை பார்க்கிறவனுடைய காரியம் எப்படி இருக்கணும்? நீட்னஸா இருக்கும். அப்போ சகோதரனாலும் சகோதரியாலும் இந்த பந்திக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தப்பட வேண்டுமானால் முதல்ல ஒரு காரியம் செய்ய, அதை புசிக்க வேண்டிய விதமாக நீங்கள் உங்கள் அறைகளில் என்ன பண்ணுங்க? கச்சையை கட்டி கொண்டு உங்கள் கால்களை என்ன பண்ணும்? ரெடியாரு. இனி ஓட போற தூரம் நீ என்ன பண்ணக்கூடாது? ஆலயத்தில் உன்னை செலவு பண்ண சொல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆயத்தமாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்போ வேணாலும் ஓடலாம், எப்போ வேணாலும் தேவனுடைய வருகை இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகின்றார், இரவிலே திருடன் வருகின்ற விதமாய் என்று. அப்படிதான் வருவாரு கேட்டீங்கன்னா இல்ல, அவரு எச்சரிக்கையா சொல்றாரு, இப்படி கூட வரலாம். நீ நினையாத நாளிகையில என்ன பண்ணலாம்? மனுஷகுமாரன் வரலாம். அப்ப நீ எல்லா விஷயத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? ஆண்டவரே ஒரு வருகைக்காக காத்திருக்கிற ஆண்டவரே என்று ஆயத்தமுள்ள பாதரட்சைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் நீ இரு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்றாரு, பாதரட்சைகள் மட்டும் தொடுத்து கொண்டு உங்கள் கைகளில் தடியை பிடித்துக் கொண்டு. கைகளை தடினது ஒரு கோலோட சங்கீதத்தில் நீங்க போய் 23வது சங்கீதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கோலும் தடியுமா வார்த்தைக்கு வேத புத்தகம் என்னைக்குன்னு உனக்குள்ள ஆயத்தத்தோடு கூட இருந்தீங்கன்னா இருக்கணும். நான் ஆலயத்துக்கு போனாலே வேதத்துல வர மாட்டேன் பிறந்தா, ஆயத்தம் உள்ளவனாயிரு. உன்னை பார்க்கிறவங்க தேவனுக்குள்ள ஐயோ இந்த போலதான் வைராக்கியமா இருக்கணும் நினைக்கத்தக்கதாக உன் வாழ்க்கை இருக்கணும்.
எந்த விஷயத்திலும் குறைவுகள் இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தது ராஜாவுடைய வருகை இருக்கலாம். ராஜா உன்னை நியமிக்கலாம் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்காக. அதற்கு ஆயத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசம் வேஷம் தரித்து விசுவாசியாவே செத்து போய் நான் நினைக்க கூடாது. ஆண்டவர் ஓடுகின்ற ஓட்டத்தில் நான் இணைந்து ஓடத்தக்கதாக என்னை ஆயத்தம் உள்ளவனாய் மாற்ற விரும்புகின்றார். ஹல்லேலூயா. அதற்கு என்ன பண்ணும்? பாதரட்சியை தொடுத்து கொண்டிருக்கணும், கைகளை தடியை பிடித்துக் கொண்டிருக்கணும். தீவிரமாய் என்ன பண்ணும்? உன் செயல்பாடுலாம் தீவிரமா இருக்கணும். ஆடி அசைஞ்சு வரது பாட்டி கேக்குதா? பயங்கர தீவிரம். ராஜா வராருன்னு சத்தம் கேட்டவனே எல்லாம் எழுந்து என்ன பண்றாங்க? என்ன வச்சிருந்தாங்க அலங்கரிச்சு ஆயத்தம் ஆயிட்டாங்க. மத்த 5 பேர் கேக்குறாங்க, கொஞ்சோண்டு இடம் கொடுங்கல. லேட்டர் வந்து இடம் தேடும். தீவிரம் இருக்காது வாழ்க்கையில. ஹல்லேலூயா. தீவிரமாய் என்ன பண்ணுமா? சிக்க கடவுள். தேவனுடைய பந்திக்கு எப்படி இருக்கணும்? ராஜாவுடைய பந்திக்கு ஆயத்தமா இருக்கணும். எந்த நேரத்திலும் ஆயத்தமா இருக்கணும். இங்க நீ ஆயத்தப்பட உன் வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியத்தையும் தேவன் கொடுத்து விடுவார். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்கு ஆயத்தமா இருக்கிறியோ அன்னைக்கு மாம்சத்துக்கு தேவையானது எல்லாம் தேவன் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தருடைய பஸ்கா. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய பஸ்கா. உன்னை அடையாளப்படுத்துகின்ற நாள். நீ தேவனுக்குரியவன் என்று, தேவ பிள்ளை என்று, பரலோகத்துக்குரியவன் என்று, உனக்காக அவருடைய சரீரம் பிரிக்கப்படுகிறது என்று நீ ஆயத்தம் உள்ள கன்னிகையாய் மணவாளனாய் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாது. ஹல்லேலூயா. ஆயத்தம் உள்ளவர்கள் ஆண்டவர் கதவுகளை திறக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் இவ்வளவு காரியம் என்று அவங்க எண்ணிக்கை ரெடியா இருப்பாங்க. I'm every day ready. ஆயத்தம் இல்லாத என்ன பண்ணுவான்? அப்பதான் என்ன வாங்க போறணுமா, அப்பதான் முழங்கால் படிக்கிட்டு வேணுமா, அப்பதான் ஜெபம் பண்ண வேணுமா, ஆண்டவர் என்னை கூட்டும் போயிடுவாருன்றான். ஹல்லேலூயா. ஜபத்துல ஆயத்தமாறு, துதிகளை ஆயத்தமாறு, தேவனை தொழுதுகொள்ள ஆயத்தமாறு, முழங்கால் படிக்கிற ஆயத்தமாறு, தேவனுடைய பந்திக்கு நேராய் வரும்போது சகல காரியத்திலும் ஆயத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பாதரட்சியை போட்டுக்கோ. எப்ப வேணாலும் ஓடலாம், எப்ப வேணாலும் ஓடலாம், எப்ப வேணாலும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகலாம். பஸ்காவை புசிக்கிறன்னா நீ ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இல்லைன்னா பஸ்கா புசிக்க கூடாது. பஸ்காவே புசிக்க மாட்டேன்னா நீ பாவத்துலதான் இருக்க போறன்னு அர்த்தம். உன்னை தேவன் ஒரு நாள் பண்ண மாட்டாரு. தேவனுடைய வீட்டுல ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஹல்லேலூயா. புசிக்க மனது இல்லாதவன் தேவனுக்கு வேண்டாம். புசிக்க மனதுள்ளவன் ஆயத்தப்படு. தேவன் சொன்ன காரியம் தான். மனது இல்லையா? நீ எனக்கு வேண்டாம், நீ எகிப்திலே இரு, பார்வோனுக்கு அடிமையா இரு, இன்னும் பல ஆண்டுகள் இரு, எப்படி ஒன்னாலும் இரு, துக்கத்தினாலே வேதனையினாலே வருத்தத்தினாலே நிறைந்து. அதை பத்தி தேவன் கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா ஆயத்தம் உள்ளவனாய் இருந்தா பாதரட்சியை தொடுத்துக் கொள். ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பொழுது ஓடுவதற்கு ஆயத்தப்படு. வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. உபாகமத்துக்கு எழுதின புத்தகம் 29வது அதிகாரம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமத்துக்கு எழுதின புத்தகம் 29வது அதிகாரத்தின் 5வது வசனம் வாசிங்கம்மா. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை என்ன பண்ணிட்டேன்? வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருக்கிற வஸ்திரம் பழசா போல, உங்கள் காலில் இருக்கிற பாதரட்சிகள் என்ன பண்ணுது? பழையதாய் போகவும் இல்ல. ஆண்டவருக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட ஆயத்தப்பட்டனா எதுவுமே மாறாது. உன் பலன் குன்றி போகாது. தேவன் உன்னை நடத்துகின்ற விதம் வித்தியாசமே. ஹல்லேலூயா. நீ குறைவு வராது. ஆண்டவர் சொல்றாங்க. அந்த வசனத்தின் ஆழத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷமாய் உங்களை ஒருவேளை என்ன பண்ணிட்டேன்?
வனாந்திரத்துல நடத்தி வந்திருந்தாலும் குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்த, கண்மலையை பிளந்து வானத்தின் மன்னாவை கொடுத்த, உன் ஆடை பழைதாய் போகவில்லை, உன் பாதரட்சை தேய்ந்து போகாதபடிக்கு நலமாய் இருக்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்ற ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் வந்துக்கிறேன் ஆண்டவரே, குறைவில்லை, என் வாழ்க்கையில குறைவில்லை, எந்த இடத்துல குறைஞ்சு போகாதபடிக்கு நிறைவா நடத்தி வந்த வணங்குற வாழ்க்கை தான். ஆனா நிறைவு, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எப்படி நீ தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் யாருன்ட்டு? ஆண்டவரை நடத்தி வந்த ஆண்டவர் எத்தனை முறை செத்து போயிடுன்னு சொன்ன, இது வரைக்கும் சாகாம என்னை காப்பாத்தி வச்சிருக்கிய கிருபை. எத்தனை முறை மரண இருளில் சொந்தக்காக்களை சத்து குணம் போட்டுட்டான், ஆண்டவர் கை முடிச்சு தூக்கி எடுத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அதனால இம்மட்டும் நடத்தி வந்தார், என்னையும் நடத்துவார். முன்னாடி மாதிரில இப்ப ஓடத்துக்கு ஆயத்தமா பாதரட்சைகளை தொடுத்துக் கொண்டு இருப்பாய், ஆனால் ஆண்டவருடைய நடத்துதல் வித்தியாசமா இருக்கும். எப்படி இருக்குமா? உங்கள் வனாந்தரத்தில் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழைதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சை பழுதாக. 40 வருஷம் நடக்கிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? 40 வருஷமா பிரதர் ஒரு செருப்பு தேயாது, கர்த்தர் நடத்தி வந்தா தேயாது. உன் வாழ்க்கை ஆயத்தமா இருந்துச்சுன்னா எந்த இடத்துல குறை வராது. இதுதான் ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு. ஆயத்தம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா குறை இல்லாத நிறைவா நடத்துவாரு. இல்ல பிரதர், இன்னமும் பல வருஷம் ஆச்சு, சர்ச்சுக்கு பின்னாடி தான் வருவேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரத்துல இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் நடத்துதலை கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக பேசுகின்ற 33:25 வாசிங்கம்மா. வெண்கலமும் எங்க இருக்கும்? நீ ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கும்போது பாருங்களேன், இரும்பு வெண்கலமும் எங்க இருக்கும்? உன் தேவைகளை எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு? மேல வைக்கிற கீழே வச்சிருக்கிறாரு. நீ அது மேலதான் நடந்து போக. நீ நினைக்கிறது நான் உழைச்சதான் இல்ல, கர்த்தருக்காக நீ ஆயத்தப்படு. எல்லாத்தையும் உன்னை தேவன் நடத்துவாரு. எதுவும் உன்னை நடத்தாது. பகுத்தலை எதுவும் உன்னை நடத்தாது, தேவன் உன்னை நடத்துவாரு. நீ நினைக்கிற இது இருந்தாதான் பிரதர் என்னால நடக்க முடியும். இல்ல ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் உன் பாதரட்சியின் கீழே இருக்குது. நீ ஆயத்தம் என்ற பாதரட்சியை போட்டுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓர் ஆயத்தப்படு. எல்லாம் உன் பாதத்துக்கு கீழாக வச்சிருக்கிற. சங்கீதங்கள் அழகா சொல்ற, நன்மையும் கிருபையும். அல்லேலூயா. நீ அதை தொடர தேவையில்லை. ஆண்டவர் உன்னை தொடரத்தக்கதாக உன் வாழ்க்கையை மாற்றி வைத்திருக்கிறார். அதனால்தான் வசனம் அழகா சொல்றது என்னன்ட்டு, இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய். அல்லேலூயா. எப்படி இருப்ப? நாட்களுக்கு தக்கதாய் நலனுக்கு கூட நடப்ப. வயசாட்சி நினைக்காத. உன் ஓட்டம் மற்றவங்களை காட்டிலும் சிறப்பா இருக்கும். காந்தாம் மிருகத்திற்கு ஒத்த பலனை கொடுத்து தேவன் நடக்க செய்யணும் சொல்லுற ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, நீ நடத்துகின்ற நடத்துதல் வித்தியாசமே. நான் ஆயத்தப்பட்ட ஆண்டவர் நடத்துவாரு. எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு பிரதர், 38 வருஷம் ஆச்சு பிரதர். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாட்கள் முதல் கொண்டு நடத்தி வந்தவர் அவரே. குறை இல்ல. ஆட பழசா போல. இத்தனை பேரு குளிஞ்சிட்டு சொல்ல கூட சர்ச்சைக்கு வந்துக்கிறீங்க. ஆண்டவரை எப்ப ஏற்றுக்கொண்டீங்க, உனக்கு எல்லாத்தையும் அவர் உன் பாதத்திற்கு கீழே வச்சு உன்னை நடக்கத்தக்கதாக, உன்னை பலப்படுத்தத்தக்கதாக, உன் தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக நிறைவுக்குள்ளாக நடத்துகிறார். ஒன்னுமே குறைவு வரல பிரதர். என் சரீரத்துல குறைவில்லை, என் தேவைகளுக்குள்ள குறைவில்லை, எதுவும் குறைவில்லாதபடிக்கு நிறைவாய் நடத்துகின்ற ஒரு தேவன் வந்து ஒரு காரியம் செய், பாதரட்சையும் ஆயத்தத்தோடு குறைகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி இருந்து பாருங்க. யோசுவால ஒரு சம்பவம் நடக்கும், வாசிச்சு பார்ப்போம். யோசுவால மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழறதுக்கு ஒவ்வொரு சிலர்கள் வருகின்றார்கள். யோசுவாக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தின் 15வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையும்
சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, நல்ல புரிஞ்சுங்க. அடுத்தது மாம்சத்துக்குரிய காட்டுற, ஆனா ஒரு காரியத்தை காட்டுற. நீ என்னைக்கு திரும்ப பாதரட்சி அவளுக்குன்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு, நலனோடு பலத்தோடு கூட உன் நாட்களுக்கு தக்கதாக பலனை கொடுத்து நடத்துவா. அவளுக்கு ஒரு நாட்கள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டாப் பண்ணதுக்கு ஒரு நாட்கள் உண்டு. எப்போவா ஆண்டவர் சொல்ற வாசிங்க, அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிய கட்டி போடு. நீ நிக்கிற இடம் பரலோகத்துக்குள்ள நீ வரும்பொழுது ஓத்தம் என்கின்ற ஆயுதம் என்கின்ற அந்த பாதரட்சியெல்லாம் கட்டி போட்டு நீ உள்ள வரவழைத்த தேவனுடைய நடத்துவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு வரைக்கும் பூமியில ஓடும்போது நீ எப்படிதான் ஓடணும்? பாதரட்சியை போட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட ஆயத்தம் உள்ளவனாய் ஓடு. அதை கட்டி போட்டு ஒரு நாள் வரும். அன்னைக்கு பரலோக வீட்டுல இருப்ப, அன்னைக்கு பரிசுத்த கூட்டத்துல இருப்ப. அன்னைக்கு நீ ஓட வேண்டியதில்லை, யாருக்கும் எந்த காரியமும் செய்ய வேண்டியதில்லை. உன்னை மட்டும் வாழ வைத்த தெய்வத்தை பார்த்து, ஐயா நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க என்று சொல்லுகின்ற நாட்களிலே ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நீ கட்டலாம். ஹல்லேலூயா. பக்கத்துல கை வச்சு சொல்லு, ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுக்கே மகிமை. ஐயா வாழ்க, அல்லேலூயா. புரிஞ்சுங்க. கேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கை கோரட்டும். மகிழ்ந்து கை கோரட்டும். உம்மை காடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். தேவன் சொல்ற ஒரு நாள் வரும், அது வரைக்கும் நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. சரி, மாம்சத்துக்காக ஓடுறவனும் பாதரட்சியோடு கூட தான் ஓடுறான். அவனே அப்படி ஓடுவானா நம்ம எந்த அளவுக்கு ஓடணும்? இன்னொரு வசனத்தை வாசிப்ப எடுத்து யோசுவாக்கு எழுதின 9வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதை கிழிந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்கள் பாதரட்சிகளும் நெடுதூரமாக பிரயாணத்தினாலே பழச போட்டுருச்சு. அல்லேலூயா. உலகத்தான் சொல்றான், நம்ம நடு தூரம் பயணம் பண்ணி வரோம், எங்க பாதரட்சியும் எங்க ட்ரெஸ்ஸும் கெட்டு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரத்துல நடத்தி வந்தாலும் இங்க 40 வருஷம் ஆச்சுடா.
ட்ரெஸ்ஸும் பழசாவல, பாதரட்சையும் சொல்ல மாட்டேன்றிய. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் சொல்லு. உன் வாழ்க்கையில உணர்வே இல்லைன்னா நீ வாயை மூடு. ஏன்னா நீ எகிப்துல இருக்க பிரியப்பட்ட, எகிப்துல இருக்கிறவன் பேசவே மாட்டான். அங்க அடி விடும் பேசினா, இங்க பேசணும்னா அடி விடும். ஹல்லேலூயா. அது வந்து உட்கார்ந்து ஊர் கதை பேசக்கூடாது. ஆண்டவரை பத்தி பேசு, அவர் செய்த நன்மைகளை பேசு. ஆண்டவரே நீ என்ன நடத்தி வந்து நடத்துதல பேசுறாங்க. என் மேல கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகின்ற உன் கிருபையை பேசுறாண்டவரே. நன்றி நிறைந்தவனாய் பேசுகிறாங்க. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையை அனுபவித்த நான் சாட்சியாய் பேசுகிறாண்டவரே. ஹல்லேலூயா. அவன் சொன்னான், வா ரொம்ப தூரத்துல இருந்து வர நானே, என் ட்ரெஸ்ஸும் கெட்டு போச்சு, என் செருப்பம் தேஞ்சி போச்சு. உலகத்தான் சொல்றான். அவனே பாருங்க, உலக ஓட்டத்துக்கு போறதுக்கு எதை போட்டு நான் பாதரட்சியை போட்டு ஆயத்தம். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓடுவதற்காக இந்த பாதரட்சியை தொடுத்துக் கொண்டு ஆயத்தமாயிரு. இது தேவனுடைய பக்கம். நல்லா புரிஞ்சுங்க. ரூத்த போவாஸ் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும் தெரியுங்களா? வாசிப்போமே. ரூத்துக்கு எழுதுன நிருபம் 4வது அதிகாரம் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. ரூத்துக்கு எழுதுன நிருபம் 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நல்ல புரிஞ்சுங்க. என்னது? மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்திலும் உறுதிப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? நான் மீட்பு பொருளாய் தேவனை மீட்டுக் கொண்டார். நான் மாற்றப்பட்டிருக்கிறதிலும் சகல காரியத்திலும் உறுதிப்பட்டு இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சை என்ன பண்ணும்? கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கிய உறுதிப்பாடு. நீ உறுதியா இருக்கிறதுக்கோசம் ஆண்டவர் இன்னைக்கு உறுதியா பேசுறாரு. ஆவிக்குரிய பாதரட்சியை போட்டுக்கொண்டு ஆயத்தப்படு. மணவாளனை சந்திக்கணும்னா என்ன பண்ணும்? ஆயத்தம் பண்ணுமா இல்லையா? நல்ல மணவாட்டியே பக்கத்துல போய் புடிச்சு சொல்லு, நீ நல்ல மணவாட்டியா அப்படி சொல்லும் போது ஆமேனோ அல்லேலூயாவோ வந்துடணும். நல்ல மணவாட்டி வாயில என்ன வரும்? வீட்டுக்கார சொல்லும் போ, வருதா இல்லையா? அது வேற மாதிரி இருந்தா வாயை திறக்காது. பக்கத்துல கேட்க, நீ யார மாதிரி? மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியா இருந்தா சொல்றோம், நான் உறுதியா இருப்பேன். ஆமே நான் சொன்னோம், நான் உறுதியா இருப்பேன். ஏன்னா வேதம் சொல்கிறது, மீட்கப்படுகிறதிலும் மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்திலும் நான் உறுதிப்பட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்கதான் தேவனுக்கு வேணும். ஏன்னா அது அவங்க வழக்கம். 8வது வசனம் சொல்லு, அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாச நோக்கி, நீர் இதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி, நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர்கிட்ட இந்த ஆண்டவர் வாங்கி இன்னைக்கு மனவாட்டியவா கலைச்சிருக்கிறாரு. அடிமைத்தனத்துல இருந்தவங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து தன்னுடைய மனவாட்டியா தெரிஞ்சு கொண்டார். எதற்கு தெரியுமா? தேவன் வருகின்ற நாட்களிலே நீங்கள் சாட்சி என்பதை சொல்வதற்காகத்தான். ஆண்டவர் அதுக்கு தான் என்ன பண்றாரு? அவர் பாதரட்சியை போட்டுக்கிறாரு, ஆயத்தப்பட்டுட்டாரு மனவாட்டியை அழைத்துக் கொள்வதற்கு. எத்தனை மனவாட்டிங்க நீங்க உடனே சகோதரர்கள் நினைச்சுக்கூடாது. நான் மனவாட்டியில, நானும் மனவாட்டி தான். மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டி தான். இப்ப எத்தனை மனவாட்டிங்க ஆவிக்குரிய பாதரட்சியை போட போறீங்க? போட போறவங்க மட்டும் உங்க வலது கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நீ போவாசுக்கு ஏற்ற ரூத்தா மாற போறியோ, இயேசுவானவருக்கு ஏற்ற மனவாட்டியா மாற போறியோ? ஆண்டவர் பாதரட்சியை போட்டார். இப்ப ஆவிக்குரிய பாதரட்சியை போட்டுக்கொண்டு நீ ஆயத்தப்படுது.
ஏன்னா நாளைக்கு பஸ்கா, நாளைக்கு பஸ்கா நீ கலந்துக்க போற. அது தேவனுடைய சரீரம், அது தேவனுடைய ரத்தம். உனக்காக அழைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நல்ல மனவாட்டியே, ஆவிக்குரிய பாதரட்சையை தொடுத்துக் கொண்டு ஆயத்தப்பட்ட தேவ சமுத்திர தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, நம் மனவாளனுக்கு ஏற்ற நல்ல மனவாட்டி, நம் மனவாளனுக்கு ஏற்ற நல்ல மனவாட்டி புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களிலே பாதரட்சியை தொடுத்துக் கொண்டு உங்கள் கைகளில் தடியை பிடித்துக் கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அதை கர்த்தருடைய பஸ்கா, கர்த்தருடைய பஸ்கா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயத்தமாய் இருக்கத்தக்கதாக ஞானம் மூட்டி எழுப்புங்காண்டவர, ஞானம் மூட்டி எழுப்புங்காண்டவர. குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கை போதும், குறைவாய் இது வாழ்ற வாழ்க்கை போதும். நிறைவான மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய், ஆயத்தமுள்ள கன்னிகையாய், ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்ற மகளாய், எல்லா நேரத்திலும் அதை நீங்கள் தீவிரமாய் என்றார் ஆயத்தம் கொள்ளப்படுகிறேன் என்று சொல்றார். எப்போ வேணாலும் தேவனுடைய வருகை இருக்கலாம், எப்போ வேணாலும் மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்படலாம், எப்போ வேணாலும் ராஜா வெளிப்படுவார். இதற்கு நான் ஆயத்தம் உள்ளவர்களாய், ஏன்னா அது கர்த்தருடைய பஸ்கா, கர்த்தருடைய பஸ்கா. பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதாக, நீ மீட்டெடுக்கப்படத்தக்கதாக தேவன் உனக்காக எனக்காக சங்காரணம் உள்ள நீ சாக கூடாதுன்னு தேவன் நினைச்சிட்டாரு. ஆனா தான் தண்ணியை ஒப்பு கொடுத்தாரு. சரீரத்திலே இந்த வேலைகளே தேவனுடைய கல்வாரி ரத்தம் இறங்கட்டும். சத்துருடைய கிரியைகள், பொல்லாத எண்ணங்கள், ஏசப்பாக்கு பிரியமில்லாத செய்கைகள், ஆவிக்குரிய மனவாளனுக்கு நான் விரோதமா செயல்படக்கூடாதபடிக்காண்டவர், ஆவிக்குரிய மனவாளனுக்கு நான் விரோதமா செயல்படக்கூடாதபடிக்கு இச்சையில நிறுத்தி, இச்சையில பேசி, பாவத்தை கொடுத்து, பரிசுத்தத்தை கெடுத்து, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து, ஆயத்தம் இல்லாத கன்னிகை போல என்னை நடத்திவிடாதபடிக்கு ஆயத்தம் உள்ள கன்னிகையாய் ஆண்டவர் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக மனவாளனுடைய சத்தம் கேட்கும் பொழுது மனவாட்டியாய் எழுந்திருக்க தீவிரம் கொள்ளத்தக்கதாக விழாவையின் அபிஷேகம் தீவிரம் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிரகாரம் நீ தீவிரம் காட்ட வேண்டிய நேரம். பாதரட்சைகளை தொடுத்துக் கொள். என்று வேண்டுமானாலும் தேவனுடைய சத்தம் கேட்டு ஆயத்தப்படு. தீவிரமாயிரு. தேவனுடைய சத்தத்திற்கு தீவிரப்படு. கேட்கும் பொழுது ஆயத்தமாயிரு. தேவனுடைய சத்தம் கேட்க மனவாட்டியே உள்ளே வா. Shimare dono da kala da naria, niveshia la nara, odishia la nara, nivinia shia la nara. Another solana, Tibiritin of a shema. They give the Kolon to Terry Tandavera. They really to a Kolon to Terry Town, Manavana Kava, Kapturka, Manavati, Pora. Shimidinia. The Bunian Kasandale, and I at the third Kura, after the Vargate Kaptura, Nana Manamati. Under this support, say Manavati, Manavati, Shira the Neria, Lidinia, Shikaranara, Oridinia. Nivinara, Shiviru Donara,
கடைசி எல்லை வரைக்கும் அபிஷேகம் கடந்து செல்லட்டும். அபிஷேகம் கடந்து செல்லட்டும். அபிஷேகம் கடந்து செல்லட்டும். தீவிரிக்கத்தக்கதாக ஜனங்களை எழுப்பி விடட்டும். ஆகியத்தம் உள்ளவர்கள் ஆண்டவருடைய கல்யாண வீட்டிலே கடந்து வந்து பஸ்காவை புசிப்பார்கள். நல்லவரே வல்லவரே வார்த்தையில் உண்மை உள்ளவரே மனுஷனுக்கு மாட்டவரை காத்து கொண்டோம். புசிக்க வேண்டிய விதமாவது என்று சொன்னார். மலைகளிலே கச்சையை கட்டிக்கொண்டு பாதரட்சையை தொடுத்துக் கொண்டு தேவ வார்த்தையை பிடித்துக் கொண்டு காத்திருக்க சீக்கிரமாய் பஸ்காவை தீவிரமாய் புசிக்க போகின்றார். தேவனுடைய பஸ்கா என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். செலுத்திக் கொண்ட மாட்டவர் கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே தொடர்ந்து இடைப்படுங்க அந்த நிலையை சுத்திகரிங்க. கடந்த நாட்களுக்குரிய பாவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டாங்க. எங்களை விட்டு கடந்து சொல்லட்டும். கர்த்தருடைய கல்வாரை ரத்தம் வேலையில சிரசிலிருந்து வடிந்தோடின ரத்தம் பிள்ளைகள் மீது எல்லாம் கடந்து வரட்டாங்க. சொட்டு சொட்டா இறங்கட்டும். நீங்க ரொம்ப தாக்காரா ஆயத்தமுள்ள கலியா மணவாளனுக்கேற்ற மணவாட்டியாய் ராஜா தொடுவதற்கு நிமிவேஷி அல்லது கல்வாரிக்கு முன்பாக முழங்கால் கிடைத்திருக்க அவருடைய சிரசிலிருந்து முற்கிடத்தின் வழியாக கடந்து வருகிற ரத்தம் சிந்தைகளை சுட்டு சுட்டா இறங்குது. அதை உன தீவிரம் செய்ய போது தீவிரம் காட்டி செய்ய போகின்றது. நீ தீவிரத்து எழும்ப போகின்றார். மனவாட்டியே, நீ பூமிக்குரிய காரியத்தை செய்யாதவருக்கு ஆண்டவர் உன்னை எழுப்ப போகின்றார். சிந்தையில ஒரு பரிசுத்தம் நடக்கும். சிந்தையில ஒரு பரிசுத்தம் உலகை செய்கிறார் சத்துருவின் கலங்கள் உன் சிந்தையிலிருந்து எடுக்கப்படுகிறது. அவர் கரத்திலிருந்து ஆசீர்வதிக்கத்தக்கதாக மறுபடியும் உன் சிரசில இறங்குகிறது. அது வழிந்து உன் கரத்தை பிடித்து மனவாளனுக்குரிய மனவாட்டியே, இன்று ரத்தத்தினால் உன்னை உடன்படிக்கை பண்ணுகின்றேன் என்று உன்னை உடன்படிக்கை பண்ணுகிறது. விழாவிலிருந்து வழிந்தோடின ரத்தம் மறுபடியும் கடந்து வருது. இருதயத்திலே அவருடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்க செய்ய போகிறது. இருதயத்திலே அவருடைய சத்தம், ஒரு ஏக்கம். நீ நல்ல மனவாட்டி, ஆண்டவருக்கு உகந்த மகளாய் அவர் இருதயத்துல சுமந்து கொண்டு நட. அவர் இருதயத்துல மனவாள இருக்கிறாரு. நல்ல மனவாட்டிய நடந்து கொண்டு உன் இருதயம் முழுவதும் மனவாளனாய் இருக்கட்டும். பாதத்திலிருந்து வந்து நடக்கும் நன்மை செய்யத்தக்கதாக நடந்த போது நன்மை செய்கிறவருடைய பாதத்திலிருந்து வந்து நடக்கும். இருதயத்தை நினைப்பேன் பாதத்திலிருந்து வழிந்து நடத்தும் மறுபடியும் மேல விழுது. அது பாதத்தை முழுவதுமா அது உச்ச தலை முதல் உள்ள கால்வரை கல்வாரி ரத்தம் மூடப்பட்டிருக்கு. ஆண்டவரே, எங்க பாவத்தை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, தேவனுக்கு பிரியமா நடத்துங்க. தேவ சித்தம், தேவ சத்தம் எனக்கு கேட்கத்தக்கதாக என்னை தாழ்த்துங்க.
ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து மட்டும் இல்ல, பஸ்கா பண்டிகை, பஸ்காவின் ஆட்டுக்குட்டியை புசிக்க போற தீவிரத்தோடு கூட புசிக்கத்தக்கதாக நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களா இல்லை ஆயத்தப்படுத்தினாண்டவர் தேவ கரத்திலே காத்துக்கிட்டேன். தரை மட்டுமாய் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கடைசி எல்லை வரைக்கும் கர்த்தருடைய கிருபை நிறைந்திருக்கணும் ஆண்டவர். காலையில தேவ பிரசனத்தினால நிரப்பப்படணும். ஆலயத்துல ஏறும்போது உனக்கு என்ன இருக்கணும்? என் ஆடை சரி செய்யணும், என் பேச்சு சரி செய்யணும், என் நடக்க தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நான் பசங்கி நடக்க கூடாது, நான் குந்தி நடக்க கூடாது, நான் தேவனுக்கு பிரியமா நடக்க கூடாது. நான் ஆயத்தம் உள்ள பாதரட்சியை தொடுத்தவளா தேவனுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவனா தீவிரமா நடக்கத்தக்கதாக கரத்துல காட்டுகின்றேன். தரை மட்டும் தேவசாமி தொடர்ந்து நடத்துக, நலப்படுத்துக. கிருபையும் வழக்கமும் தயவும் பிள்ளைகள் இருப்பதற்காக ஆண்டவரே, நாளைக்கு விசேஷிதமாய் நாளைக்கு நடக்க இருக்கிற ஞானஸ்தானக்காச ஆசீர்வதிங்க. ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க உலக வழக்கத்தின்படி வாழலாம் ஆண்டவரே. ஆனா உன்னத தேவனுக்குரிய மனவாட்டியை முன்குறிக்கும் பொழுது தடைகள் பண்ணுகின்ற சத்துருவின் கிரியைகள் அவர்களை விட்டு கடந்து செல்லட்டாங்க. தடை பண்ணுகின்ற காரியங்கள், இச்சைகள், பாவங்கள் அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து செல்லட்டும். நம்ம ஒருமித்து சேர்ந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கட்டும். பலவீனத்தை எடுத்து போடட்டும், இச்சை எடுத்து போட்டோம், பாவத்தை எடுத்து போட்டோம். தேவனுக்குரிய நல்ல மனவாட்டிகளால் அவர்களும் இந்த குடும்பத்தில் சேர்க்கப்படட்டாங்க. தாமே உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. மீட்பரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் பரத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து முழு இதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களை மறவாதே. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் என்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கட்டும். பக்கத்துல